அனைவருக்கும் மாலை வணக்கம். கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளை 18ஆம் ஆண்டு பொதுக்குழுவிற்கு வருகையிலிருந்து தலைமையேற்றிருக்கும் தலைவர் குணசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த அறக்கட்டளையின் தோற்றத்திற்கு தூணாக இருந்து இன்று அவர் வரவில்லை. கௌரவ தலைவர் ஐயா சின்னசாமி அவர்களையும் நினைவில் கொண்டு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் நிதிநிலை அறிக்கை வாசிக்க இருக்கும் பொருளாளர் முத்துக்குமார் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் செயலாளர் அறிக்கை வாசிக்க இருக்கும் செயலாளர் முத்துசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இணைச் செயலாளர் எஸ்கேடி கருப்புசாமி ஐயா அவர்களையும் துணைத் தலைவர் அண்ணா முருகதுரை அண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைத்திற்கும் தோளோடு தோள் நின்று இந்த கல்வி அறக்கட்டளை நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். பொருளாளர் எஸ் முத்துக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வட்டி வரவு 5,61,146 ரூபா. டொனேஷனாக நமக்கு வந்தது 20,31,501 ரூபா. வட்டியில் ரீஃபண்ட் வந்தது 285 ரூபா. ஸ்டேஷனரிஸ் 2,020 ரூபா. தபால் செலவு 8,592 ரூபா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினது 25,11,734 ரூபா. மீட்டிங் செலவு 52,300 ரூபா 94 ரூபா. இபி செலவு 2025-26 உண்டான பேலன்ஸ் ஷீட்டுங்க. கேபிட்டல் வந்து லயபிலிட்டிஸ் அக்மிலேட் ஃபண்டு 4,73,299 ரூபா. கார்பஸ் ஃபண்டு 1,03,49,314 ரூபா. கார்பஸ் ஃபண்டு புதிதாக வந்தது 5,58,492 ரூபா. க்ளோசிங் வந்து 1,02,64,121 ரூபா. அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர்ஸ் 28,700 ரூபா. ஆஃபீஸ் அட்வான்ஸ் 25,000 ரூபா. ஜெராக்ஸ் மிஷின் 76,700 ரூபா. பேட்டரி 21,000 ரூபா. கம்ப்யூட்டர் CPU 26,500 ரூபா. கேஏபியில் டெபாசிட்டாக இருக்கிறது 80 லட்சம் ரூபா. டிடிஎஸ் வரவு 74,469 ரூபா. வட்டி வரவு 2,61,243 ரூபா 21 ரூபா. இது உங்களுடைய ஒப்புதல் பற்றி அம்மா அப்பா என்னை வளர்த்து ஆளாக்கிய அம்மா அப்பா அவர்களுக்கும் என் குருநாதரை வழங்கி இந்த அறிக்கை வாசிக்க உங்கள் அனுமதியோடு வாசிக்கின்றேன். 18ஆம் ஆண்டு செயலாளர் அறிக்கை. அவையின் கௌரவ தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். செயலாளர் அறிக்கை வாசிக்க எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அறக்கட்டளையின் 2025-26ஆம் ஆண்டு நிகழ்வுகள் பற்றி இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தேதியில் நமது அறக்கட்டளையில் 587 ஆயுள் கால உறுப்பினர்கள் உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை உறுப்பினர் சேர்க்கைக்கு உதவிய உறுப்பினர்கள்
முழு படிப்பு செலவிற்கு ஸ்பான்சர்களை ஏற்பாடு செய்த கௌரவ தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்பி மணி அவர்கள், திரு தீபம் யு சங்கர் அவர்கள், திரு EN சுப்பிரமணியம் அவர்கள். 2025-26 ஆண்டிற்காக ஆடிட்டராக திரு தர்மலிங்கம் அவர்கள் ஏறுமானதாக தேர்வு செய்யப்பட்டார். 2025-26 ஆண்டிற்கான கீழ்கண்ட மாணவிகள் தேர்வு குழுவின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு 17/8/2025 நாள் இதே மகாலில் நடைபெற்ற கல்வி நிதி உதவி வழங்கு விழாவில் நிதி அளிக்கப்பட்டது. அதில் நம்ம அறக்கட்டளை 2009 தொடங்கினதுலேருந்து ஒரே நோக்கத்தோடு நம்ம போயிட்டு இருந்தோம். எப்பவுமே ஒரு சிறப்பான செயல்பாடு அடுத்தடுத்து அதனுடைய இது போகணும், அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது அரசு பணிகளுக்கான பயிற்சி முகாம். இன்றைக்கி முதல்ல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சென்டர் பெரிய முக்கியமான சென்டர்லாம் நீங்கள் ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ண வரைக்கும் மறுபடியும் கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வருஷம் ஒரு பெரிய நிதிச்சுமை அலைச்சல் இந்த மாதிரி இருக்கிறப்ப சரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமத்தி, அதை ரொம்ப ரிமோட் ஏரியா, அதில் வந்து வெளியில் இருக்கிற வர்றவங்க பரமத்தி வரைக்கும் வந்து அங்கேருந்து கரூர் பஸ் பிடிச்சி வந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத நிறையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2023 கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளையின் கீழ் கர்மயோகி காமராஜர் இலவச போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம், அரசு தேர்வுகள் எல்லாமே இப்போ நமக்கு TNPSC மூலமாக நடக்குது. அந்த இலவச பயிற்சி மையம் ஒன்று தொடங்கலாம்னு சொல்லிட்டு கடந்த 15/7/2023 காமராஜர் பிறந்தநாள் அன்றைக்கி அவர் பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்ட்லேருந்து நம்ம அதை தொடங்கினோம். அது பரமத்தி பள்ளியிலே தான் நம்ம எங்கே இந்த அறக்கட்டளை தொடங்கணுமோ அதே இடத்துல தான் இதுவும் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த 3க்கும் நம்ம அங்கே சிறப்பான முறையில் பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மையம் தொடங்குறன்னு சொன்னோன்னே நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் ஊத்துக்கரைப்பாளையம் ராமலிங்கம் ஐயா, ஆரா இன்டர்நேஷனல் பல ஈஸ்வரமூர்த்தி, அன்புமலர் யான்ஸ் நம்ம சார் அன்னமார் தங்கவேலும், அவங்களுடைய இப்போ தற்போதைய ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களும் 3 பேரும் மிகப்பெரிய ஒரு நிதி உதவியை செஞ்சு அந்த மையத்தை தொடங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய கணினி, ஜெராக்ஸ் மிஷின் அந்த இதுக்கெல்லாமே அவங்க மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்முடைய உறுப்பினர்கள் மாதம் அதுக்கான நிதியுதவியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதை மாதிரி நமக்கு அந்த பயிற்சியாளர் அமைஞ்சதும் ஒரு அருமையான ஒரு தம்பதிகள், குணசேகரன் சொல்லிட்டு தலைவர் பேரில் தான் அவரும், அதனாலேயே என்னமோ அவருக்கும் அந்த இன்வால்மெண்ட் பெருசாக அந்த இதை எதிர்பார்க்காம, பணத்தை பெருசாக எதிர்பார்க்காம 2 பேரும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அந்த பயிற்சி மையத்தை நடத்திட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு 2 நாள் நடந்துகிட்ருக்கு. சனி ஞாயிறு 2 நாளுமே இப்போ எக்ஸாம் அடுத்தடுத்து செப்டம்பர்லேருந்து PhD முடித்தவர் ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. எல்லாமே முழுக்க அவங்க பொறுப்பில் நடத்துகிறாங்க. ஒரு நம்ம அறக்கட்டளையுடைய உறுப்பினர்கள் சேதுபதி சார், நம்ம அவர் என்னை உலகத்திற்கு அறிவு செய்த என் பெற்றோர் மற்றும் முன்னோர்களையும் என் குலதெய்வத்தினையும் வணங்கி நான் கடவுளாக மதிக்கும் கர்மயோகி காமராஜர் மற்றும் அப்துல் கலாம் ஆகியோரின் ஆசியுடன் என் உரையை வாசிக்க விரும்புகிறேன். கௌரவ தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். 12 ஆண்டுகள் செயலாளராகவும் 5 ஆண்டுகள் தலைவராகவும் பணிபுரிந்த எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விதானம் என்பது மீன் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு சமம். அதனால்தான் இதை உணர்ந்த தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற என் இனிய நண்பர்கள் திரு செல்வக்கண்ணன் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற திரு முத்துசாமி ஆகியோர் எண்ணத்தில் உதித்ததுதான் இந்த அறக்கட்டளை. இதில் நானும் தனபதியும் இணைந்து அறக்கட்டளையை 8/5/2009 சின்னதாராபுரத்தில் 48/209 எண்ணாக பதிவு செய்யப்பட்டு தற்போது 587 உறுப்பினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 587 ஒரு 30-40 பேர் இறந்துட்டாங்க. அவங்க மறுபடியும் வாரிசு உரிமைலாம் கிடையாது. அதனால் 5550 பேர் இப்போ லைவில் இருக்காங்க. 31/3/2026 முடிய சந்தா, ஸ்பான்சர், டொனேஷன், ஸ்டூடெண்ட் ரீபே மூலம் வந்தது 3,46,82,826. வட்டியாக வந்தது 66,12,841. ஆக மொத்தம் 4,12,95,667. இதில் 177 மாணவர்களை படிப்பதற்காக
2,76,13,049 மற்றும் சம்பளம், வாடகை, டிஎன்பிஎஸ்சி இலவச மையத்திற்கு 37,51,559. ஆக மொத்தம் 3,13,64,608. மேலும் கேவிபியில் டெபாசிட்டாக 80 லட்சம் மற்றும் கேவிபிஆர் எஸ்பி அக்கௌண்ட்டில் 31/3/26 16,78,976. 31/3/2025 ரொக்கம் 2,657 கையிருப்பு. அதில் அசட்ஸ் 2,40,49,496. டோட்டல் 4,12,95,667. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்களை முதல்நிலையில் உள்ளவர்கள், மாணவர்களின் முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்ட காமராஜருக்கு நிகரான கொடையாளர்கள். குறிப்பாக புத்துக்கரைப்பாளையம் திரு பி. ராமலிங்கம் போன்றோர் சுமார் 30 லாக்களை உருவாக்கியுள்ளார். மேலும் டிஎன்பிஎஸ்சி பல லட்சம் தந்துள்ளார். இந்த நன்கொடையாளர்கள் வரிசையில் தாங்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு ஏழை கல்விதானம் செய்து பாரதி சொன்னது போல் கோடி புண்ணியம் பெற அன்போடு நிதியளித்து வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அவர் மிகச்சிறப்பு செல்வகண்ணன் அவர்கள் நீடித்த ஆயுளோடு, நிறை செல்வத்தோடு, உயர் புகழோடு, ஞானத்தோடு விளங்க எல்லாம் வல்ல பேராற்றலும் அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தபடி மாணிக்கவாசன் அவர்கள் நலமுடனும் வளமுடனும் செல்வ செழிப்போடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் சிலங்க எல்லாம் வல்ல பேராற்றலும் குருபிரான அருள் புரியட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஃபோட்டோ அதாண்ணா. இன்னும் கொஞ்சம் சரிண்ணா. ஆமாம், ஓகேண்ணா. மேடையில் வீட்டிற்கும் கர்மயோகி காமராஜ் அறக்கட்டளையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 7 செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 7 பேர் பதவியேற்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவசியம் கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் பொருளுதவியும் தந்து சிறப்பாக இந்த காமராஜர் கல்வி அறக்கட்டளை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய 7 நிர்வாக உறுப்பினர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கு அத்தனை நல்ல உள்ளங்களை வழங்கி என்னுடைய நன்றியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறது. நம்முடைய கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளையிலே 588